அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கப்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம். தேவாலயத்தில் பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு சீஷர்கள் அப்போது பயந்து நடுங்கின காலகட்டம். பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு தைரியமாய் பிரசங்கித்தார்கள். சபை கட்டப்பட்டு வருகிறது. 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம், இதுக்கு முன்பு 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு அவையெல்லாம் அவர் செய்த அற்புதங்கள், அவர் உலகத்தில் இருந்தபோது, மாம்ச அவதாரத்தில் இருந்தபோது என்னெல்லாம் செய்தார் என்றெல்லாம் சொல்லி சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு ஆரம்பிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர்களாலே செய்யப்பட்ட அற்புதமான கிரியைகள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்தின விதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லா புத்தகத்தை விட இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் நிறைய உண்டு. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தில் அதில் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா புத்தகங்களுக்கும் முடிவுரை உண்டு. ஆனால் இந்த புத்தகத்துக்கு மட்டும் முடிவுரையே கிடையாது. ஆமாம், முடிவுரைன்னு சொன்னால் முற்றுப்பெறாத ஒரு புத்தகம். ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இன்று வரை என்ன செய்யப்படவில்லை, முற்றுப்பெறவில்லை, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது, இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகை வரை அது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆமாம், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதனுடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இந்த உலகத்தில் இருக்காது. எதிர்பார்த்தால் கூட, கூப்பிட்டால் கூட நமக்கு கிடைக்காது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய கிரியையெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகை வரதான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் இந்த பகுதியிலே வாசிக்கும் போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் எப்போதும் ஒன்றாக இயேசுவோடு இருந்தவர்கள். இப்போது ஒன்றாக ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். போகும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரன், ஒரு அலங்கார வாசனம் சொல்லப்படுகிறது, அங்கே பிச்சைக்காரன் ஒருவர் இருந்தான். அவனை கொண்டு வந்து வைப்பார்கள். பிச்சை கேட்டு அந்த ஆராதனை முடிந்த பிறகு தூக்கிட்டு போயிடுவாங்க. வேறு இடமாக இருக்கும், அல்லது எங்கெங்கும் வைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் இந்த எல்லையில் அடிக்கடி அவன் உட்கார்ந்துருக்கக்கூடியதான ஒரு மனுஷன். அவனை உட்கார்ந்துருக்கும் போது பலர் போகிறார்கள், கேட்குறான், யாராவது கொடுத்து விட்டு போவாங்க. இதே போல் பேதுரு, யாக்கோபு, யோவானுங்க போகும்போது அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் பிச்சை கேட்டான். ஐயா, ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அவங்களும் இருக்கிறத போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவன் கேட்டான். ஆனால் அவங்க பார்த்துட்டு, எங்கள் இடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. எங்கிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அப்போ அவனை சொன்னால், உன்னிடத்துல கொடுப்பதற்கு உரியது நீ எதிர்பார்க்கிற ஒன்று எங்களிடத்துல இல்லை. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். பிச்சைக்காரனை பார்த்து சொன்னார்கள், நீ எதிர்பார்க்கிற ஒன்று எல்லாத்தையும் எதிர்பார்த்தாய் கிடைக்கலாம். நீ எங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒன்று கொடுப்பது எங்களிடத்தில் இல்லை. ஆனால் யாரும் கொடுக்காத ஒன்று, நீ எதிர்பாராத ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் பயங்கர ஆச்சரியம். எழுந்தான், நடந்தான், குதித்தான், நடந்தான், பிறகு குதித்தான். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். இவங்க 3 பேரும் உள்ளே போனோடனே பின்னாலே போயிட்டான். எல்லாரும் கேட்டாங்க, இந்த பிச்சைக்காரன் தானே இவன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் தானே, நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்க வேண்டாம், அவனே தான், நான் தான். இவ்வளோ நாட்கள் இங்கே உட்காந்து பிச்சை கேட்டு கொடுத்தேன். ஏறக்குறைய 40 வயது உடையதான ஒரு நபர் அவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதனால் இவ்வளோ நாட்கள் பிச்சை கேட்டு கொடுத்தேன். என் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் வாழ்க்கையை எதிர்பாராமல் நடைபெற்றது இன்னொன்று. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ராத்திரி வெளிநாட்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்து வந்தவைகள் எத்தனையோ இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து, ஆண்டவரே இது வேண்டும், இவைகள் வேண்டும், இவைகள் வேண்டும் எதிர்பார்த்து இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததையும் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் எதிர்பாராத ஒன்றை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எப்போதுமே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதிர்பாராத ஒன்று தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவரை குறித்து சொல்லப்படுவது, உத்தம ஆசீர்வாதத்தோடு அவர் என்ன செய்வாராம், எதிர்கொண்டு வருகிற தேவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அதையும் கொடுக்கிறவர் தான். எதிர்பாராத ஒன்றையும் தேவன் நாட்களிலே அவர் கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சில வேளைகளில் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை,
கிடைக்கக்கூடிய காலகட்டமும் கடந்து போனது போல தெரியலாம். ஆனால் தேவன் நீங்கள் எதிர்பாராத ஒன்றை கொடுக்கும் போது கர்த்தருக்கு பயப்பட்டவதாக எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் விட ஒரு மேன்மை உள்ளதாகவே தான் இருக்கும். ஆமாம். யோசேப்பு சிறைச்சாலை கொண்டிருக்கிறேன். அவனை இருந்து கொண்டு அவங்களெல்லாம் விசாரிக்கிறேன். அவனை சிறைச்சாலைக்காரன் நினச்சா அவனை ஒரு லீடர் மாதிரி வச்சு உங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்ட்டான். இவன் எல்லாரையும் பார்க்குறான். ஒரு நாள் 2 பேர் துக்கமுகமாக இருக்கிறாங்க. என்னப்பா ரொம்ப அழுது துக்கமுகமாக இருக்கிறீங்கன்னு. இல்லை, இங்கே நாங்கள் ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி சொப்பனை கண்டோம், சொல்ல விளக்கம் சொல்ல ஆள் இல்லை, ஆனாலும் அந்த சொப்பனங்களை எங்களை கலங்க பண்ணுகிறது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறது யார்? தேவன் ஒருவர் இருக்கிறார், நீ சொப்பனத்தை சொல்லு அப்படின்னார். ஒருவர் சொன்னார், நான் ஒரு தலையில் அப்பங்கள் திராட்சை ரசம் எல்லாம் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பானங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை தலையின் மீது வைத்து என்ன செய்கிறேன், கொண்டு போகிறேன். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக கொண்டு போகிறேன். பறவைகள் வந்து என்ன செய்யுது, கொத்துக்கிறது. இன்னொருவன் சொன்னேன், நான் ராஜாவுக்கு மறுபடியும் என்ன செய்கிறேன், அந்த உணவுலாம் கொடுக்குறேன். இதை மாதிரி சொப்பனை நாங்கள் 2 பேரும் கண்டோன்னே அவன் கூப்பிட்டேன், ஏப்பா நீ உணவு கொடுப்பது போல நீ கொண்டாய் அல்லவா, நீ எந்த பிரச்சனையோடு வந்தியோ அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீ மறுபடியும் அதே பொசிஷனுக்கு உன்னை என்ன செய்வார், ராஜா உயர்த்தி விடுவார், நீ மறுபடியும் அந்த எல்லைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். உடனே ஒன்று எதிர்பார்த்தான், நான் இந்த எல்லைக்கு வருவதற்கு உரிய ஆள் கிடையாது, என்னை விசாரிக்காமல் தெரியாமல் என்னை கொண்டு வந்து இங்கே என்ன செய்கிறாங்க, போட்டுட்டாங்க. நான் எவரே குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த ஏத்திய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. நான் இங்கே வந்துட்டேன், களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் விற்று போடப்பட்டவன், இங்கே அடிமையாக கொண்டு வரப்பட்டு விட்டேன். நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போயிட்டா நல்லாயிருக்கும், நீ ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கும்போது இந்த மேட்டர்லாம் சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னை விடுவிப்பதற்கு ஒரு வழி செய்யன்னு சொன்னான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆனால் நடந்தது என்னன்னா, இவன் எதிர்பார்த்தது எப்போது ராஜாவிடத்தில் விடுதலை என்றதான ஒரு செய்தி வரும் என்று சொல்லி பல நாட்கள் உட்கார்ந்திருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரனும் அவன் நினைச்சிட்டானா, மறந்து போய்விட்டான். கர்த்தருக்கு பயப்பட்டாங்க. சில வேளைகளை எதிர்பார்த்த ஒன்று என்ன செய்யலை, நடக்கவில்லை. நாம் எதிர்பார்க்கிறோம், இது நடக்க வேண்டும், இது முயற்சிக்கிறோம், இது பிரயாசப்படுகிறோம், இது எப்படியாவது வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். சில வேளை நடக்கவில்லை. தேவன் அதை மறக்க பண்ணி விட்டார். தேவன் அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக சில வருத்தங்கள், சில வேதனை, நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றதான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது ஒருவேளை நடக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது. அதை தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் ஆமென். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக சில நாட்கள் கழித்தது, சில மாதங்கள் போய்விட்டது. அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிட்டு எதிர்பார்த்து இனி நடக்காது, அவ்வளோதான், இனி சிறைச்சாலைக்குள்ளே இருக்க வேண்டியதுதான், இனி மறுபடியும் எப்படி ஒரு சான்ஸ் கிடைக்க போதோ தெரியலை. என்றைக்கு ஒரு பண்டிகை வருகிறதோ அன்றைக்கு விடுதலை கொடுக்குறனால நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் தீர்ப்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம வெளியே அனுப்பலாம். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு தான் என்றைக்கு விடுதலை ஆகும் என்று சொல்லி இவன் எதிர்பார்த்திருந்தான். கிடைக்கக்கூடிய தருணங்களும் போய்விட்டது. ஆனால் ஒரு நாள் இவன் எதிர்பார்த்தது விடுதலை. ஆனால் ஒரு நாள் ராஜாவினுடைய போர்வீரர் வந்து கூப்பிடுறாங்க, யோசேப்பு வா அப்படின்னு சொல்லி அவனை சுத்தம் பண்ணினார்கள். அவனை எல்லாம் அவனை ராஜாவுக்கு முன்னால் நிற்கக்கூடிய தகுதியோடு கொண்டு நிப்பாட்டினார்கள். ராஜா என்ன பண்ணலாம், அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா அப்படின்னோடனே ராஜா சொன்னார், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் எனக்கு சொன்னான், பானபாத்திரக்காரன் இப்போ தான் சொல்லியிருக்கிறான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது, ஆனால் தேவன் எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக நடக்கும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டது. அவன் சொன்னான், அவனுக்கும் சொப்பனம் தான் விளக்கம் வந்து வேறு ஒன்றும் இல்லை. இவனுக்கு என்ன தான் வேணும் விளக்கம், சொப்பனத்தை விளக்கி விட்டு அவன் சொன்னான், நல்ல இந்த தேசத்தில் உங்கள் மந்திரிமார் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஆளை நியமித்து இப்படிப்பட்டதெல்லாம் செய்யுங்க, தேசத்தில் இந்த பஞ்சத்திலிருந்து தப்புவிக்கப்படலாம் என்று சொல்லி அருமையான ஒரு ஆலோசனை சொன்ன உடனே அவன் உடனே சொல்கிறான், உன்னை விட நல்ல ஒரு ஆவி நிறைந்த ஒரு மனுஷன், ஞானம் உள்ள ஒரு மனிதன் வேறு யார் நான் தேடியே போக வேண்டாம், ஏற்கனவே இப்போ எங்கே இருக்கிற என் முன்னால் நிற்கிறேன், நீயே அதற்கு பொறுப்பு என்று சொல்லி இவன் எதிர்பாராத ஒன்றை, இவனை விடுதலைக்கு ஏங்கி கொண்டிருந்தவன், இவனை எப்படியாயிலும் அப்பா அம்மா போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருந்த இந்த யோசேப்புக்கு இதே போல உள்ள எத்தனையோ மனிதர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்குரியவனாய் தேவன் இவனை மாற்றி அமைத்தார். ஆமாம். நீங்கள் நினைக்கலாம் கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஒரு விடுதலையை தான் நினைத்தீர்கள்,
ஆனால் தேவன் உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது இதே போல எத்தனையோ நபருடைய விடுதலைக்கு உரிய ஒரு அதிகாரத்தை உடையவனாக தேவன் உங்களை மாற்றி அமைக்க முடியும். ஆமாம், நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே கொடுப்பார். எதிர்பார்த்தது விடுதலை, ஆனால் எதிர்பாராமல் கிடைத்ததோ கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக அந்த தேசத்தின் அதிபதி. ஆமாம், அந்த அதிபதி இன்னொரு பகுதியை யோசித்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் மேலே அநேக வருத்தப்படுறோம், எனக்கு இது செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறோம். ஏன் செய்யவில்லை என்றதான கேள்வி நமக்கு 1000 இருந்தாலும் இன்னொரு பகுதி தேவன் ஏன் செய்யவில்லை என்றால் காரணமாகத்தான் இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக இன்னொரு பகுதியை யோசிப்போம். அன்றைய பகுதியிலே அவனை விடுவித்திருந்தான், அவன் சொல்லி யோசேப்பை பற்றி சொல்லி விடுவித்திருந்தான், இவன் என்ன செய்யிருப்பான்? விடுதலை வாங்கி போயிருப்பான். ஒரு வேளை விடுதலை கிடைத்திருக்கும். நேராக எங்கே தான் போவான்? கஷ்டப்பட்டு பிரயாணப்பட்டு தன் தகப்பன் இருக்க இடத்துக்கு போவான். தகப்பனை கட்டி பிடிப்பான். தகப்பனை பார்த்துருக்கலாம், எல்லாம் இருக்கும். அண்ணன் மாதிரிலாம் பற்றி சொல்லியிருப்பான். அண்ணன் மாதிரிலாம் பயந்து போய் நிற்பானுங்க, வந்துட்டானே அப்படின்ட்டு. அங்கே ஒரு சூழ்நிலையும் வேறு மாதிரி இருக்கும். பஞ்சம் கட்டாயம் வரும். பஞ்சம் என்ன செய்யும்? கட்டாயம் வரும். பஞ்சத்துக்கு இப்படிப்பட்டதான ஆலோசனை சொல்லக்கூடிய ஆள் இருந்திருக்காது. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலை இருந்திருக்காரு. பஞ்சம் வேறு விதத்தில் வந்து அந்த தேசம் முழுவதும் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். மற்ற தேசங்கள் இல்லாமல் போனது போல அந்த எய்த்தும் இல்லாமல் போனால் கடைசியில் அந்த ஏரியாவே சுடுகாடு போல இருந்திருக்கும். ஆனால் தேவன் அதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக இவனை விடுவித்திருந்தால் இன்னொரு பகுதியில் அங்கே இருப்போம், ஏதாவது வேலை பார்த்துப்போம்னு சொல்லி வேலைக்கு போனால் ஒருத்தர் வேலைக்கு கூட சேர்த்துருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து என் மீது இவன் மீது சுமத்தப்பட்ட பழி அப்படிப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஆனால் எல்லாம் தேவன் தெரிந்தவர் தான், சகலவற்றை ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளந்திரைகளை சோதித்தருகிற ஆண்டவர். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் எது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று இயங்குகிறோம். ஆனால் ஒன்றை ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், கிடைக்கவில்லை என்பதனாலே நாம் தகுதியற்றவராகவோ அல்லது ஆண்டவர் நம்ம மீது பிரியமில்லை என்பதனாலும் அல்ல. நம்ம மீது பிரியம் வைத்திருக்கிறவர் அதைவிட மேன்மையான ஒன்றை நமக்கு அவர் தர வல்லமையுள்ளவர். ஆமாம், நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவர். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, எதிர்பாராத உயர்வும் மேன்மையை கட்டளையிட்டார் அவர். ஆமாம், ராத்திரிகளே நாம் ஆண்டு சமூகத்திலே ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்ம எதிர்பார்த்ததையும் கொடுப்பார், எதிர்பாராததையும் என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். சிமியோன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசினார். சிமியோனை பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது, நீ இரட்சகரை அல்லது மீட்பரை காணும் வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த இரட்சகரை நீ காணும் வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? மரணம் எழுவது இருக்காதுன்னு சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு வயது ஏறக்குறைய 80 வயது கிட்ட ஆயிடுச்சு. மரணம் நெருங்கி கொண்டிருக்குன்னு நினச்சா மரணம் தள்ளி கொண்டே போகிறது. எந்த வயசில் அவனுக்கு சொல்லப்பட்டதோ நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப காலம் காத்திருந்தான், எதிர்பார்த்து காத்திருக்கிறான் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் ஆவியானவர் பேசினார், சர்ச்சுக்கு போ அப்படின்னு. அது தேவாலயத்துக்கு போயிட்டு சொன்னார். அவன் என்ன செய்தான்? காலையில் புறப்பட்டு தேவாலயத்துக்கு வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்து நின்றுட்டான். அன்றைக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு வரக்கூடிய குழந்தைகள், அதாவது புதிதாக பிறந்த பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு கூட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் வந்தார்னு சொல்ல முடியாது. அங்கே அந்த நிறைய பேர் வந்திருப்பாங்க. 60ஆவது நாள் சுத்திகரிப்பு நாளுக்கு வந்த ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நிறைய கூட்டம் இருக்கு. ஆனால் இவன் வந்த உடனே ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அங்கே போ. அவன் நின்று கொண்டே இருக்கிறான். ஒருவராய் வந்து கொண்டிருக்கும் போது யோசேப்பும் மரியாளும் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு வரும்போது ஆவியானவர் சொன்னார், அந்த இருக்கு அந்த பிள்ளை தான். நேராக ஓடினான். அந்த பிள்ளையை வாங்கின உடனே ஆவியின் நிறைவு. அவன் சொல்லுகிறான், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமாம், இவ்வளவு நாள் நான் எதிர்பார்த்து பல ஆண்டுகள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது, இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் இன்றைக்கு காணும்படியாய் தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆமாம், கரங்களை ஏந்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு பல காரியங்களை குறித்து அவன் சொல்லுகிறான். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை குறித்து சொல்லுகிறான். அதுக்கப்புறம் அவருடைய இயேசு கிறிஸ்து மீட்பினாலே ஏற்படக்கூடிய ஏதான பாதிப்பு மரியாளுக்கு என்ன என்பதை குறித்து அவன் சொல்லுகிறான். எல்லாம் சொல்கிறான், எல்லாம் தீர்க்க சொல்கிறான். எதிர்பார்த்த ஒன்று, பல நாட்கள் எதிர்பார்த்த ஒன்று இன்றைக்கு காணும்படியாக கிருபை செய்தார் அவர். ஆமாம், ஒருவேளை நீங்கள் பல நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான ஒரு தேவ ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டிருந்தது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, வராமல் இருந்தது, பேசப்படாமல் இருந்தது. ஆனால் நீங்கள்
எதிர்பார்க்காத இந்த நேரத்தில் கர்த்தர் அதை உங்களுக்கு தர வல்லவர் அவர். ஆமாம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக சொல்லுகிறோம். யாருக்கு என்று நமக்கு தெரியவில்லை. நம்முடைய சொல்லவும் நாம் இது நாள் வரை எதிர்பார்த்து கொண்டு பல ஆண்டுகள் இதை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கட்டாயம் தருவான்ற நம்பிக்கையோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் காலங்கள் நடுவே என்பதை விட இந்த நாட்களில் இந்த குறுகிய காலகட்டத்தில் அதை காணும்படியாய் கரத்தில் ஏந்தி அந்த மீட்பின் மேன்மையை காணும்படியாய் கிருபை செய்தார் என்று சொல்லத்தக்க அளவில் தேவன் அனுக்கிரகம் பண்ண வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்ததையும் தருவார், எதிர்பார்த்ததை விட மேலானதையும் தர வல்லவர் அவர். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? வேதத்தில் சொல்லப்படும் எத்தனையோ உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு பயமாண்டவதாக ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அடிக்கடி சொல்லப்படுகிற ஒன்று கர்த்தருக்கு பயமாண்டவதாக. தாவீது வீட்டுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். அவங்க வீட்டுக்கு ஈசாய்க்கு பயங்கர சந்தோஷம். அதனால் நமக்கு தெரியும், நிறுத்த வேண்டிய ஆளை நிறுத்திட்டான், போக வேண்டிய ஆளை போக வச்சாச்சு. ஆனால் சாமுவேல் கேட்கிறான், இவ்வளோ தானான்னு கேட்டோம், இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் வர சொல்லுங்க. அவனை கூப்பிடும் போது தாவீதினுடைய மனதில் நினைத்ததெல்லாம் 7 பேர் 8 பேரை விட்டு 7 பேரை விட்டாச்சு, 8வது ஆள் நான் தான், இனி நம்ம விட வேறு ஆள் கிடையாது அப்படிலாம் சொல்லி வரல. அவனுக்கு என்ன சந்தோஷம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே கர்த்தர் ஒரு ராஜாவை இணைச்சிருக்கிறார், தெரிந்திருக்கிறார். ஒருவேளை அபிஷேகம் பண்ணிட்டாரோ இல்லையோ தெரியலை, என்னமோ நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. வேகமாய் ஓடி வருகிறான். இவன் எதிர்பார்க்கவில்லை, ராஜாவாக மாறுவதற்கு தேவன் தன்னை அபிஷேகம் பண்ணுவான் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஓடி வரும்போது தேவன் தான் சொன்னார், இவனை அபிஷேகம் பண்ண என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டத்திலே, அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற சகோதரர் கூட்டத்திலே இருக்கக்கூடிய அவர்களும் எதிர்பார்க்கவில்லை, அவருடைய தகப்பனும் எதிர்பார்க்கவில்லை, தாவீதும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத ஒரு மேன்மையை தாவீதின் தலையிலே பொற்கிரீடம் சூடப்பட்டது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து விட்டு சொல்லிட்டு பாருங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆலயத்துக்கு வந்தவர்களும் எதிர்பாராமல் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான். எதிர்பார்த்து கலங்கி நின்ற காலங்கள் ஒன்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற ஒன்றையும் தருவார். அதை விட மேலான ஒன்றை, எதிர்பாராத ஒன்றையும் செய்வார், அவர் தருவார். கூனி எங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஏறக்குறைய 18 வருஷம், அவன் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 18 ஆண்டுகள் அவள் கூனி தான் நடக்கிறாள். நிமிர்ந்து பார்த்து 18 வருஷம் ஆச்சு. அவள் கூனியாக இருக்கிறாள். ஆலயத்தில் உட்கார்ந்துருக்க போது ஆண்டவர் அவளை எழும்ப சொன்னார், எழும்பிடுறது. அவள் கூனியை பார்த்தோடனே எல்லாரும் பார்த்தாங்க, என்ன கூனி எழும்ப சொல்கிறாங்க அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நிமிர்ந்துருன்னு சொன்னார். நிமிர்ந்துட்டு 18 வருஷம் கூனியாக இருந்தோம். நிமிர்ந்த உடனே எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்னப்பா ஓய்வு நாள் இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டபோது ஆண்டு சொன்னார், 18 ஆண்டுகள் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. சில ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்ருவினாலே கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் மனதில் வைத்துக் கொள்வோம். சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கலாம். கட்டவிழ்க்கப்படுவதற்கு நம்முடைய இரட்சகருடைய உதவி தேவை. ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டேன். ஆண்டவரை கேட்பாண்டவரே, நான் எதிர்பார்த்து அந்த கோணியை எத்தனை காலம் நினைச்சாலும் தெரியாது, ஆனால் அன்றைக்கு அவள் எதிர்பார்த்து வரவில்லை. எத்தனையோ காலங்கள் வந்தவள் அன்றைக்கு எதிர்பார்த்து வரவில்லை. ஆனால் எதிர்பாராமல் ஒரு சம்பவத்தை கர்த்தர் வாழ்க்கை செய்த போது அவள் ஒன்றே ஒன்று அறிந்து கொண்டாள், இந்த கட்டு தான் இவ்வளவு நாட்கள் என்னை கட்டி வைத்திருப்பேன்னு சொன்னால் என்றைக்கே இயேசுவிடத்தில் போயிருப்பேன். ஆமாம், கர்த்தருக்கு பயமா உண்டாவது. அநேக முறை அவன வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொள்கிறது, சில ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்பதற்கு நாம் எதை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. சில கட்டுகளோடு கட்டப்பட்டு, சத்ருவினாலே கட்டப்பட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் கலையென்று கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு பயமா உண்டாவதாக. ஆண்டவரிடத்திலே சொல்லி இந்த கட்டுகளுக்காக நம்மை அர்ப்பணம் செய்யும் போது கர்த்தர் கட்டவிழ்ப்பார். கர்த்தருக்கு பயமா உண்டாவதாக. கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்போது இதனால் வரை இல்லாத ஒரு மேன்மை தருவார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமாம், அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு பயமா உண்டாவதாக. அந்த காலை ராத்திரி வழியாண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். எதிர்பாராத நன்மைகளை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம், கெட்ட குமாரன் தான் யோசிச்சாங்க, இவ்வளோ
பன்றியின் தவிட கூட சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நமக்கு விடலை. எங்கள் வீட்டில் அவன் யோசிச்சான், எங்கள் வீட்டில் வேலைக்காரன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றான். இவன் நல்ல எஜமானுடைய மகன் தானே, சொத்துக்களோடு தான் வெளியே வந்தார்கள். அவன் சொன்ன நினைக்கிறான், என்னுடைய வேலைக்காரன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றான், எனக்கு பன்றி தவிடு கூட இல்லாத ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன். ஒன்று செய்வோம், எங்கள் அப்பாட்ட போய் அழுதாது விரண்டாது எப்படியாவது என்ன ஒரு வேலைக்காரன் ஒருவனாக சேர்த்துக்கணும், அப்படியாவது எனக்கு என்ன செய்யும், ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவன் நினைச்சது தனக்கு ஒரு நல்ல சாப்பாடு என்ன செய்யும். பன்றியின் தவிடையும் கிடைக்கல பார்க்குறான், இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், நல்ல சாப்பாடாவது கிடைக்கும். பிள்ளைன்னு வச்சுக்கிறாரோ இல்லையோ பரவாயில்ல, ஆனால் ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கிட்டா போதும்னு நினச்சி தான் அவன் வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தகப்பனும் அவனை வேலைக்காரனாக வைக்கவில்லை, அவனுக்கு என்னென்ன இழந்து போனானோ எல்லாவற்றையும் மறுபடியும் இணைச்சிதாரு அவன் கொடுத்தான். வந்தவுடனே அவனுக்கு சுத்திகரிப்பு நடந்தது. சுத்திகரிப்பு நடந்த புதிய ஆடைகள் கொடுக்கப்பட்டது. ஆடைகள் கொடுக்கப்பட்ட பாதரட்சி கொடுக்கப்பட்டது. பாதரட்சி கொடுக்கப்பட்டது, கையில் மோதிரம் அணிவிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றனா இவனுக்கு சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களும் அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் என்னுடைய பிள்ளைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு, அந்த வேலைக்காரர்கள் மத்தியில் அவனை உறுதிப்படுத்துவதற்கு வந்த நிலைமை வேலைக்காரர்கள் வந்துருப்பாங்க, இவ்வளோ மோசமாக வந்திருக்கான்னு சொல்லி எல்லா வேலைக்காரனும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அதே வேலைக்காரன் முன்பதாக தகப்பன் அவனை நிறுத்தும் போது கர்த்தருக்கு பயப்படும், என்னுடைய பிள்ளை தான் என்று சொல்லி அவன் இழந்து போனான், அல்லது அவன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான், எல்லாவற்றையும் அவன் தொலைத்து விட்டான், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய பிள்ளை தான். அவன் எதிர்பார்த்து வந்தது வேலைக்காரன், உங்கள் ஒருவனாக அவன் வைக்க விரும்பவில்லை, என்னுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு தான் அவனை மீண்டும் உயர்த்துகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். நம்மை ஆண்டவர் சாதாரண ஒருவனாய் வைக்க தேவன் விரும்பவில்லை, உயர்வான நிலைக்கு தான் வைக்க விரும்புகிறார். அந்த உயர்வு நீங்கள் எதிர்பாராத உயர்வு இருக்கிறது, நீங்கள் கேட்காத ஒரு உயர்வு. இதைத்தான் பவுல் சொல்லும்போது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர் அவர். ஆமென். கர்த்தருக்கு பயம் வேண்டாவது, அவர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகிறார், நிறைய உதாரணங்கள் இருக்கிற வேதத்தில். ரூத்துடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் இந்த மேன்மை பெறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவள் மோவாபிய பெண். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நகோமி அந்த ஊருக்கு போன, பஞ்சம் பிழைப்பதற்கு போனவர்கள். எலிமெலேக்கு நகோமி 2 பிள்ளைகளோடு அங்கே போனாங்க. போன இடத்துல திருமணம் முடிக்கும் போது மோவாபிய பெண்ணை முடித்து கொண்டார்கள். ஆனால் இங்கே இருக்க ஆண் வர்க்கம் எல்லாம் மறித்து போனது. பெண்கள் மட்டும்தான் 3 பேர் இருக்கிறாங்க, 2 மருமகள், இந்த மாமியார், அவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவனும் தன் தேசத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாங்க. எல்லாமே இழந்து போய்விட்டான். போகும்போது ஒருத்தி சொன்னா, சரி நீ போமா அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டார். ஓர்பால் போயிட்டார். ரூத் சொன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ மாமி, எங்கே போகிறீங்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன் வந்துடுறேன், நீ வந்து பிரயோஜனம் இல்லைம்மா. அவன் சொன்னான், நீ வந்தாலும் என்ன கிடையாது, இந்த ஊர் உன்னுடைய தேசம் இது, இங்கே இருந்தாலும் உனக்கு ஏதாகிலும் கிடைக்கும், உனக்கு வாய்ப்புகள் உண்டு, நீ வசதியை வாழ்வதற்கு எல்லாம் இருக்குது, நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு இந்த எல்லையில் அமை, உன்னுடைய தேசம் இது. நான் அந்நிய தேசத்து உள்ள பெண், நீ இங்கே இருந்து நமது இல்லை, நான் அந்நிய தேசமாக இருந்தாலும் நான் உம்மோட வருகிறேன்னு சொல்லி. இப்போ தேசம் இவளுக்கு அந்நிய தேசமாய் மாறிவிட்டது. சொந்த தேசத்திலே வாய்ப்புகள் வசதிகள் இருந்தது, ஆனால் இவளோடு வந்தது இது அந்நிய தேசம். அந்நிய தேசத்தில் இருக்கிறவளுக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுதான். அவனை எதிர்பார்த்ததெல்லாம் இந்த மாமி இருக்கிற வரைக்கும் நம்ம செய்வோம், கூட இருப்போம், எங்கே சாப்பிட்றாங்களோ அங்கே சாப்பிடும். அவன் சொன்னது, எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருப்பேன், எங்கே மறிக்கிறோம் அங்கே நானும் என்ன செய்வேன், மறிப்பேன். உன்னுடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், நீங்கள் எங்கே இருக்கிறேன் அங்கே நான் இருப்பேன், அவ்வளோதான். எதிர்பார்த்ததெல்லாம் இவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை வாய்ப்பில் தேவன் ஏற்பாடுகள் செய்த அந்த அற்புதமான கிரியை ஒன்று இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அந்த அற்புதமான கிரியை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்நிய தேசத்து பெண்மணியாக இருந்தாலும் யூதேய தேசத்தில் அவளுக்கு ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். அதோடு முடிச்சுட்டு போகலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு முடிச்சிருந்தா அதை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் படிப்படியாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல எழுதும் போது 4 பெண்களிலே ஒரு பெண் இவளுடைய பெயரை கர்த்தர் குறித்து வைத்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 பெண்களிலும் இவள்
மோவாப் தேசத்தை. எதுக்கு மோவாப் தேசத்தையும் சொல்றேன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கும்போது அவர் சொன்னார், மோவாப்பியன் கர்த்தருடைய சபைக்கு உட்பட ஆகார். உட்படலாம். அப்போ எப்போ வரலாம்? அவர் சொன்னார் 10ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 10 தலைமுறை வரைக்கும் வரக்கூடாதுன்னா, ரூத்தினுடைய காலகட்டத்தை எடுத்துக்கொள்வோம்னா 10ஆம் தலைமுறைன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை நம்ம யோசிப்போம்னு சொன்னால், அவள் இந்த 10ஆம் தலைமுறைக்கு இடைப்பட்ட ஒரு 5லிருந்து 10க்குள்ள உள்ள தலைமுறை எல்லையில் தான் இருப்பார். சட்டப்படி அவளை வருவதற்கு தகுதியற்றவள். ஆனால் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவள் எதிர்பாராத ஒரு மேன்மையை தேவன் அவளுக்கு கட்டளையிட்டு கிறிஸ்துவின் பிறப்பின் ஆசீர்வாதத்துக்கு உரிய ஒரு மகளாக கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். ஆமாம், அவளே எதிர்பார்க்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை செலவை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், ஆனால் அதை தேவன் நமக்கு செய்வார். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இருக்கலாம், எதிர்பார்த்த படிப்பு, வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு மேன்மை இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நல்ல சுகபலனாக இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் போகும்போது அந்த எதிர்பாராத தெய்வீக வல்லமையின் பிரசன்னம் உங்கள் சுகத்தை கொடுக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது இதனால் வரை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். காலை எழுந்திருக்கும் போது முதல் செய்தியாகவே உங்கள் வாழ்க்கையில் அந்த மேன்மை வந்து காதலை விழா பண்ணுவார் அவர். ஆமாம், ஜெபம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் வீடு பிரச்சனைகள்லாம் இருந்தது. சொல்லிட்டாங்க, இத்தனாம் தேதிக்குள்ளே காலி பண்ணி ஆகணுங்கிற ஒரு எல்லை கட்டாயம் இருந்தது. சொல்லிட்டாங்க, கட்டாயம் வீடை காலி பண்ணணும், 1ஆம் தேதி கொடுத்துடணும், வீட்டை கொடுத்துடணுன்ட்டாங்க. என்ன செய்வதை யோசித்தோம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இரவு ஒரு 11 மணி 12 மணி மேலே உட்காந்து நானும் பாசமாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். நாளைக்கு காலையில் காலி பண்ணி கொடுக்கணும், ஆனால் எங்களுக்கு வீடு வேணும். நாளைக்கு முதல்ல வரக்கூடிய ஆள் எங்கள் வீடை தேடி வரணும். எங்களுக்கு வீடு கொடுக்கணும், தேடி என்ன செய்யணும், வரணும்னு சொல்லிவிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகணும். காலையில் ஒருத்தர் கதை தட்டினேன், உங்களுக்கு வீடு வேணும்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு யார் சொன்னா? இல்லை, நான் கேள்விப்பட்டேன், வந்தேன், அங்கே ஒரு வீடு இருக்குது சார். நான் வீட்டை சொன்னேன், அந்த வீடு நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தேனே, ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படின்னேன். இல்லை சார், இல்லை கேட்டுன்னு தொங்குறத பார்த்தனே, அது போட்டிருக்காங்க சார், கழுவிலாம் விட்டுட்டுருக்காங்க, ஆனால் அந்த வீட்டில் ஆள் இருக்கலை, கழுவி விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க, நீங்கள் வாங்க பாருங்க. நாங்கள் அன்னைக்கே வந்து வீடு அன்றைக்கே மாற்றுவதற்கு எல்லா காரியத்தையும் செய்தோம். ஏன் அப்படி சொன்னால், சில வேளைகளிலே நாம் எதிர்பார்த்தது கைகூடி வரப்பட காலையிலே கதவை தட்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறைச்சாலையின் கதவை தட்டின போது அவன் பார்த்த பார்வை விடுதலையோ என்று கேட்டான். விடுதலை அல்ல, உயர்வுக்கு உரியதாகவே மாறியது. ஆமாம், வாழ்க்கை ஆண்டவர் கேட்பாண்டவரே, இந்த எல்லை விட்டு போகும்போது நான் எதிர்பார்த்து வந்தது இருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்த்து கிடைக்கவில்லை, நான் ஏக்கத்தோடு இருக்கிறேன், ஒருவேளை நீர் எதிர்பார்த்த ஒன்றை எனக்கு தருவதாக இருந்தாலும் நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து கொடுத்தார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்யும் வல்லவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமாம், கண்கள் பிடி ஜெயிப்போம். நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டோட கேட்பாண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்து வந்தது ஏதுவாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருக்கலாம், சுகபலன் ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப நன்மையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கலாம், உங்களுடைய தொழில் காரியங்கள், பிரயாசங்கள், வேலை வாய்ப்பு, உயர்வு, மேன்மை எதுவாக இருக்கலாம்,
அவனுடைய எதிர்பார்த்தவைகளை தேவன் தருவது மாத்திரமல்ல, சிலவை தரவில்லை என்றதான ஏக்கம் இருக்கும். நான் பெற்றுக்கொள்ளவில்லை, பல ஆண்டுகள் பல நாட்கள் ஜெபிக்கிறேன், கிடைக்கவில்லை என்று நினைக்கலாம். தேவன் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் தர வல்லவர். ஆண்டுக்கு பயப்பட. அதோடு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நேரத்தில் தரவில்லை என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் யோசித்தாலும் நீங்கள் நினையாத ஒன்று தேவன் குறிப்பிட்ட ஒன்று, அந்த உயர்வு மேன்மையை தேவன் கட்டளையிடுவான். அல்லேலூயா. ஆனால் அவரிடத்தில் வேண்டிக் கொண்ட எவரும் பெற்றுக்கொள்ளாமல் போவது இல்லை. அது நினைத்ததாக எதிர்பார்த்ததாக இருக்கலாம், எதிர்பாராதவைகளாக இருக்கலாம். நாம் ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகள் வெறுமையாக்கப்படுவதில்லை. தேவன் அதை சுதந்திரிக்க பண்ண கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஆபிரகாம் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான அந்த இரவு ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இம்மட்டுமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லி பாடி துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, காணிக்கை செலுத்தி உம்முடைய சமூகத்தை உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி வந்த ஆர்வத்தோடு உம்முடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவளோடு கர்த்தர் இந்த நாளில் நீர் பேசுனதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்பாராத ஒன்றை ஆண்டவரே எதிர்பாராத நேரத்தில் நீர் அற்புதமாய் செய்கிறவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆலயத்தின் வாசலில் நின்று பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த அவன் ஆண்டவரே அவனை பார்த்து யோவான் அப்போஸ்தலனும் ஆண்டவரே சொன்னது போல், என்னிடத்தில் நீ கேட்கறது போல், நீ தேடுகிறது போல் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் நீ தேடாத ஒன்று, நீ கேட்காத ஒன்று என்னிடத்தில் இருக்குது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்து குதித்து மகிழ்ந்ததை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோமே ஐயா. அந்த வார்த்தைகள் எங்களை மகிழ பண்ணுகிறது ராஜா. அந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிறது ராஜா. அந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் நேர கொண்டு வந்து சேர்க்குது ஆண்டவரே. அவ்வளோ மகிழ்மையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்பாராத நேரத்தில் யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்தது. அவன் விடுதலைக்காக இயங்கினான். ஆனால் எங்கள் ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதை விட அவனுக்கு ஒரு மேன்மையை, ராஜ்ய மேன்மையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அவன் ஆண்டவரே தாவீது கூட தகப்பனே ஆண்டவரே, அவன் இந்த நாளில் விசேஷித்த உணவு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வத்தில் கூட போயிருந்திருக்கலாம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவன் உணவு கிடைத்திருக்கும். இன்றைக்கி சந்தோஷப்படுவாங்க எல்லாரும், என் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நல்ல ஒரு விருந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் போயிருக்கலாம். ஆனால் எங்களை ஆண்டவர் அவன் நினையாத ஆசீர்வாதம், ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நீர் அவன் தலையில் வைத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல் தகப்பனே, ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் என்ன நினைத்தார்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. என்ன நினையாது இருந்தார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் தலையில் வந்து அமரட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. எத்தனையோ நாட்களில் ஜெபித்தும், எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சுகம் அடையாத சூழ்நிலை இருந்த ஜனங்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நின்ற ஜனங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த நாளில் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise